பாறை மீன்டா சைஸை பாருங்க அப்படின்னு சொல்லி வெட்டி கொடுக்குறோம் பாத்தீங்களா இதெல்லாம் போடுவோம் சரியா இதெல்லாம் நாங்க சும்மா போடுவோம் சரியா இது வந்து 400 ரூபா ஆனா அந்த விட வியாபாரம் சரிங்க வெட்டுனா 2000 ரூபா எப்படி எடுக்கிறோன்னா 1600 ரூபா போடுவோம் 200 ரூபா அந்த மூட்டை கேண்டில் போடுற கவர் 800 என்ன இது குஞ்சு மீன் இதெல்லாம் இல்லைண்ணா மாட்டு நம்பி வரல நான் மக்களுக்கு சுத்தமான முறை பண்ணி நாங்க அனுமதியோட 200 ரூபா பைத்தங்க 200 ரூபா பைந்தி தள்ள விலை மீன் எப்படி போகுது மீன் இந்த விலையில இப்ப சொல்லிட்டு வாங்க போய் சொல்லிட்டு இருக்கோம் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க மீன்பாடுகள் சரியான குறைவு விலை இந்த மீன்களும் விலை மீன் இது வந்தோன்னா 1/2 கிலோ 500 அதுல பெரிய சரியா இருக்கு 800 ரூபா சின்ன முதல் 700 ரூபா வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப நினைக்க வேண்டாம் யாழ்ப்பாணத்துல நாவாந்துறை மீன் சந்தையில பின்னுக்கு பாருங்க பின்னுக்கெல்லாம் வந்து சிவப்பு மஞ்சள் கொடியில அலங்கரிச்சிக்கலாம் நிக்கலஸ் காலத்துடைய கொடியூர் இருக்காம் வார புதன்கிழமை இந்த ஆலயத்தினுடைய கூட்டுத்து இருக்கு எப்ப இந்த கோயில் புதன்கிழமை கூட்டுத்துக்கோ அது எப்ப கொடியேறினது இதுவாந்தே கொடியேறணும் பெருசா நடக்கும் திருவிழா பாத்தீங்கன்னா சென்ட் நீக்லஸ் தேவாலயத்தினுடைய கொடியூர் இருக்கு அது பாத்தீங்கன்னா வருகிற புதன்கிழமை கூட்டு சுத்தம் இருக்கு அந்த மின் இலங்கார லைட்லாம் பூட்டி நல்ல வடிவா இந்த கூட்டு சுத்துமா அதுதான் இந்த இதில் அலங்கரிச்சு பாருங்க ஒரு சிவப்பு மஞ்சள் குளிர் அலங்கரிச்சு இருக்கு இன்றைய பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி இன்றைய நாளில் மீன்கள்ட வெளிவரம் பார்க்க போகிறோம் வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் இது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் நாவாந்துறை இது பாருங்க அந்த சென்ட் நீக்லஸ் இந்த திருவிழாக்காண்டி இந்த மஞ்சள் சொப்பு வர்ணங்களால பிஜிஎம்மே அலங்கரிச்சு நல்லா அழகாக இருக்குது நாங்கள் இப்போ சந்தைக்குள்ளே போவோம் இதில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உடுப்புகள் டொய்ஸுகள் எல்லாமே வைத்து கொண்டிருக்கிற ஐயாக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய உடுப்புகள் எல்லாமே இல்லை ஆட்டோவில் எல்லாமே சுற்றி வரவே டாக்ஸ் ஷூ சரம் எல்லாம் போட்டு இல்லை விற்று கொண்டிருக்கணும் இதில் இப்பான் வந்து எல்லாம் ரெடி ஆகி நாங்கள் முதல்ல போய் ஐயா மூத்த மூடிட்டார் நாங்கள் இப்போ முதல்ல போய் மீண்ட வெளியே பார்த்துட்டு வந்து இதில் உள்ள கூடையும் அப்படியே கதை வைப்போமே இப்போ வந்து நேரம் 8:30 சந்தை இப்பான் கூடி கொண்டு பாருங்க கொஞ்சம் வேகமாக வந்துருக்கு ஒரு நாள் ஒரு பெரிய மீன் இருக்குது நினைக்கிறேன் நல்ல பெரிய பாறை நினைக்கிறேன் பாறை தானே இது நல்ல பெரிய பாறை இருக்கு பாருங்க என்ன விலை பாறை கிலோ கணக்கு போடுங்க 1/2 கிலோ இறால் இறால் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 400 ரூபா அதாவது 1600 ரூபா இறால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் வந்து வெட்டி பங்கு போட்டுருக்கு நானே தான் இது பாறை பெரிய பாறைன்னு முதலே வெட்டி இருக்கு பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மீன் எல்லாமே இருக்கு இங்கே இதுலேயும் ஒரு பெரிய பாறை இருக்கு பாருங்க இங்கே வந்து பெரிய பெரிய பாறை எல்லாமே இருக்கு போரா என்ன மீன் கயல் நல்ல பெரிய கயல் மீனும் இருக்குது பாருங்க மீன் இப்போ வந்துடுறாங்க பாருங்க இப்போ வந்து நேரம் 8:50 இப்போ வந்து இந்த சந்தை கூடி கொண்டு இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட சாயந்தரம் 9 10 மணி ஆகும் இந்த பாறை என்ன போகும் இதையா வெட்டுனா 2000 ரூபா எப்படி எடுக்கிறோன்னா 1600 ரூபா போடும் ரைட் எத்தனை நாள் நிற்கும் இது ஒரு 6 கிலோ நிற்குமே நம்ம நீங்கள் கயல் மீன் 1300 இது பார்த்தீங்கன்னா இல்லை ஓரா இருக்கு ஓரா 1300 ஒரு இங்கே 1400 இது திருவன் 1200 ஒட்டி 1200 இது பார்த்தீங்கன்னா இதான் இன்றைக்கு மீன்களோட விலை வரும் இதில் பாறை பங்கு ஓட்டுதோ இல்லாடி இது சுறா காட்டையில் ரைட் சுறா சுறா வந்து துண்டு ஐயா வந்து அடி கொண்டிருக்காரு என்ன விலை போகுமே சுறா இது 2600 ரூபா 2600 எப்பயானக்கா வந்து நான் என்ன காட்டுறேன் எல்லாம் ஒழிஞ்சு
அங்கே ஒரு இங்கே வீட்டுக்காரன் குழம்புக்கு அடிக்கிறான். பாருங்க பெரிய துண்டு அடிக்கணும் சரியா துண்டு அடி எப்படி போகுது மீன்களை விலை ஏற்ற மாதிரி இருக்கமா இப்போ கட்டியான விலையை இல்லை விடு வேணும் மீன் சரிங்களா இப்படிதான் வந்து மீன்கள விலை விவரம் போய்கொண்டது பெரிய பெரிய பாறை இருக்கு இந்த மாதிரி பெரிய பாறை இங்கால திருப்பி சிறையா இருக்கு இது ஒரே இதா சரியா என்ன விலை போகுது சரியா 800 ரூபா சின்ன வேறு பார்த்தீங்கன்னா பெரிய சிறையா இருக்கு 800 ரூபா சின்ன வந்து 700 ரூபா இதுல ஒரு நல்ல ஒரு பெரிய பாறை பெரிய பாறை ஒன்று பாருங்க தூக்காடுங்க தூக்காடுங்க பாருங்க பாறை மீன் சைஸை பாருங்க அப்படின்னு சொல்லி எத்தனை கிலோ வரும் ஐயா எத்தனை கிலோ வரும் 18 கிலோ பாறை மீன் 18 கிலோ பாறை மீன் சரி இங்கே ஏற்கனவே ஒரு பாறை ஒன்று பங்கு போட்டிருக்கீங்கன்னா கடை விரால் அந்த மீன் பங்கு போட்டணும் அதனால் இப்போ கொஞ்சம் இந்த பாறையும் இந்த பெரிய பாறையெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பங்கு போட போயினோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மீனை வாங்கி வீட்டில் கொடுத்து வெட்டி வாங்கிட்டு போகலாம் இதில் பாருங்க சின்ன மட்டி எல்லாம் பாருங்க என்னென்ன மட்டி மட்டியன்னா இது சின்னது வந்து 100 கிராம் இருக்கு. இதில் 100 கிராம் வந்து 200 ரூபா. 100 கிராம் 200 ரூபா மட்டி. இது வந்து 1/4 கிலோ இருக்கு. 1/4 கிலோ 500 ரூபா. விளமீன் என்ன விலை? விளமீன் இது வந்துன்னா 1/2 கிலோ 500 ரூபா. 1/2 கிலோ 500 ரூபா. அது மாதிரி இங்கே இறால் இருக்கு. இறால்னா கிலோ 2000 இன்றைக்கு இப்போ நிலவு கடல் தானே அதனால கிலோ 2000. இது 1600 ரூபா 700 ரூபா தான் நீங்கள் போகிறது. நிலவு கடல் இது கும்பலா 1200 ரூபா கிலோ. இந்த தான் கும்பலா வந்துருக்கான். என்ன விலை? 1200 ரூபா கிலோ. உங்களை காயல் என்ன? காயல் என்ன இல்லை? காயல் இன்றைக்கு 1300 ரூபா. சிறையான விலை கிலோ 800 ரூபா போடலாம். நல்ல சிறையா காட்டலாம் உங்களை என்ன மாதிரி மீன்கள் விலை என்ன மாதிரி ஏற்ற மாதிரி இருக்கமா? கொஞ்சம் சரியான விலை என்ன திங்கக்கிழமை தானே மீன்பாடுகளும் சரியான குறைவு. சரி இனி கொஞ்சம் காத்தும் அடிக்க ஒலிக்கிருந்தானே அப்போ கொஞ்சம் மீன்கள் குறைவு. கடம்பலாச்சி மீனே விதையில்லை. அது வந்தால் கொஞ்சம் எங்களுக்கு விற்கக்கூடிய வேலை. இங்காலேயும் விதையில மீன்பாடுகள் சரியான குறைவு. விலை இந்த மீன்களும் விலை சரி கை மீன் எல்லாம் பெருசாக அந்த விலைக்கு வராது. குறைவாக தம்பி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சந்தை கூட எல்லாம் டைம் இருக்கும்ண்ணா. சந்தை கூட டைம் இருக்கு. ஆக்கள் வரணும், வியாபாரி மேலும் வரணும். வியாபாரி ஃபுல்லாக வந்து சரி வேற இப்படி இங்கேருந்து அங்கே மட்டும் நிறைய பேர் மீன்களோட வருவாங்க. நான் வந்து சந்தை வந்து எவ்வளோ ஆழமாக இருக்குது எங்குது? பழமையாக இருக்கு. பழமையான தானே? பழமையான கட்டணம். அண்ணா வந்து எவ்வளோ வியாபாரம் செய்றீங்க? நான் வந்து ஒரு 6 வருஷம். 6 வருஷம் ஓகேண்ணா. சரி ஓகே நன்றி. ஓகே நன்றி. பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் மீனை வாங்கிட்டு இங்கே கொடுத்து வெட்டி வாங்கிக்கலாம். ரெண்டு வயசான அம்மாக்கள் வந்து மீன் வெட்டி கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கனவா இருக்குது. ஆனால் என்ன இல்லை கனவை? 2000 ரூபா. நண்டு 200 ரூபா. இது என்ன மீன்? குண்டு மண்ணு சொல்லிட்டு பாருங்க. என்ன விலை? 800. என்ன இது குஞ்சு மீன்? என்ன இது? எடுவாத்துக்கள். என்ன விலை? ரைட். இது பார்த்தீங்கன்னா மீன்களோட விலை விவரம் போய் கொண்டு இருக்கு பாருங்க. அதை கனவை இறால் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பெருநண்டு. ஆனால் சின்ன சைஸில் இருக்குது. என்ன விலை நண்டு? பெருநண்டு 2000 ரூபா. பெருநண்டு 2000 ரூபா. இது வளர்ந்தா ஒரு நண்டு இந்த கேக் அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு வளரும். என்ன பெரிய நண்டு இது. இதில் அடுத்து ஒரு பாறை ஒன்று பங்கு கொடுக்குது பாருங்க. என்ன பேர் இந்த மீனுக்கு? தெள்ளல். இந்த மீனை பாருங்க வித்தியமாக இருக்குது. தெள்ளல் அந்த மீனுக்கு பேர். என்ன விலை போகும் இது? 1200 ரூபா போகுது. 1200 ரூபா. விலை என்ன விலை? விலை மீன் 1300 ரூபா. என்ன மீன் பங்கு ஓட்டுவீங்க? அதான் அதில் மீன் தான் எல்லாம் பங்கு ஓட்டுவீங்க. இது வந்து இதெல்லாம் இது பெரிய தெள்ளல். பைந்தி தெள்ளல். தெள்ளல். ஓகே. எப்படி போகுது மீன் இந்த விலையில்? இப்போ
விலை இப்போ விலை தான் ஏத்துனா. மீன்கள் இப்போ பெருசான வரல இல்லை ஆ மீன்கள் விலை போகும் மீன்கள் வந்தால் மலிவா போகும் இதெல்லாம் 1000 ரூபா போகிற மீன் இப்படி நான் வந்துடுறேன் பார்த்தீங்களா பக்கத்துலேயே கடை இருக்கிறபடியா இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வேணும் துடிக்க மீன் வேணாம். இந்த மீன் சந்தை முடிய எங்கே பார்த்தீங்கன்னா இதில் இறைச்சி கடை எல்லாமே பாருங்க, மாட்டிறைச்சி கடை, ஆட்டிறைச்சி கடை எல்லாமே இதுக்கே இருக்குது. இந்த நாவாந்துர சந்தைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாட்டிறைச்சி கடை இருக்கு. ஆனால் என்ன மாதிரி மாட்டிறைச்சி என்ன இப்போ மாட்டுச்சி ஒரு கிலோ இறைச்சி 2600 2600 ரூபா. ஒரு கிலோக்கு வந்து 2600 ரூபா. வாங்க நாங்க கேட்கிற மாதிரி வெட்டி கொடுப்போம். இவருக்கு எவ்வளவு உங்களுக்கு 1/2 கிலோ அதை பாருங்க. 1500 கேட்கிற மாதிரி வெட்டி கொடுக்குறோம். 10 கிலோ ஈரெல்லாம் போடுவோம். சரியா? ஈரெல்லாம் நாங்க சும்மா போடுவோம். சரியா? இந்த பாருங்க எவ்வளவு கூட இருக்கு, 70 ரூபாய் கூட இருக்கு. இதை நாங்க வெட்டி எடுக்க மாட்டோம். சரி சரி மக்களுக்காக நாங்க அதை விட்டு கொடுப்போம். இந்த பாருங்க இதே வரைக்கும் 1500 ரூபாய் போட்டாச்சு. இவருக்கு நாங்க முள் அடிக்கிறோம் பாருங்க. இறைச்சி முள் கொடுப்போம் நாங்க. சரியா? சரியா? இந்த பாருங்க இந்த முள்ளு கிலோ 2000 நாங்க வைக்கிறோம். மக்களுக்காக ஃப்ரீயா கொடுப்போம். சரியா? இந்த பாருங்க. சரியா? அது எடுத்தாச்சு. அவருக்கு குழம்பு கொடுக்கணும் பாருங்க. குழம்பெல்லாம் ஃப்ரீயா கொடுக்கணும். சரியா? ஓகே சரி அண்ணா சரியா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. கடையில் தான் நாங்கள் இஞ்சான் பாருங்கள். ஒரு வருஷம் பேர் அங்கே பட்டுக்கூடைய போட்டார். ஒரு வருஷம் நாங்கள் பெரியது போனோம். கொழுப்புக்கே நிர்வகிக்கப்பட்டோம். ரைட். அப்ப மாட்டுறதுனா நம்பி வரலாம். நான் வந்து நம்பருக்கு வர சொல்லுங்க. சரியா? மக்களுக்கு ஏற்ற மாதிரி ரூபாய் சுத்தமான சுகாதார முறை பண்ணி நாங்க ஜிஹெச் அனுமதியோட நாங்க கொடுப்போம். ரைட் 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 சொல்லிட்டு வாங்க, போய் சொல்லிட்டு அறிக்கும். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. அண்ணே அவருக்கு கேட்டது 1500 ஆச்சு. திராட்சை குடிங்க. அண்ணா இறங்கி எவ்வளவு இருக்கீங்க? 2116 ரூபாய் இருக்கு. சரி சரி சரியா? எங்களே தேவை, மக்கள் எங்களே தேவை. சரி சரியா? ரைட். அண்ணா கடையில பேர் இலக்கம் வாங்க. இலக்கம் 6ஆம் நம்பர் ரம்சான் கடை. சரியா? அவரை குடும்பத்தோட வெட்டி கொடுக்க போறோம். ஓகே. இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வந்து சந்தை நல்ல மாற்று வச்சு விலை குறைவாக வேணலாம். ஆனால் இந்த சில ஆக்கள் வந்து இந்த பிரசிடன்ஸ் லேடியெல்லாம் வந்து மாட்டு ஈரல் பொருளாக வந்துடலோ ஈரல் பொருளாக கொடுப்பீங்களோ? நான் பிரிப்பாங்க கொடுப்போம், மக்கள் கேட்டா கொடுப்போம், நாங்கள் ரேட்டிங் போடும் கொடுப்போம். ரைட். என்ன ஈரல் புரியும்பான்னு சொன்னா 4500. 4500 ஈரல் புரியுமா போகுது. ஓகே நான் சரி அண்ணா அப்படியே 6ஆம் நம்பர் இறச்சி கடையை பாருங்க. சொல்லிட்டு வாங்க, போய் சொல்லிட்டு அறிக்கும். ஓகே. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்துற சந்தைக்குள்ளேயே இந்த மாட்டு கடை இருக்குது. நல்ல மாட்டு சிலைக்கு நீங்கள் வாங்கிட்டு போகக்கூடிய இருக்கும். அப்படியே இந்தியாவில் வந்து சொன்னால் மீன் சந்தைக்கு பக்கத்துலேயே அந்த உடுப்பு எல்லாமே வச்சு கொடுக்கணும் பாருங்கள். அதுக்கு வந்து சில உடுப்பு எல்லாமே இருக்குது. ஜெஃப்னா பாலா அப்படியே இங்கே இண்டை போடும். இது முடிய வந்தீங்கன்னா இதுக்குள்ள மரக்கறி சந்தை இருக்குது பாருங்கள். இதுக்குள்ள மரக்கறி சந்தை இருக்குது. ஆனால் என்ன கத்தரிக்காய் 1 கிலோ 200 ரூபா. பைத்தங்க 200 ரூபா. வெண்டி 180. கோவா 200 ரூபா. கேரட்டு 150. புடலங்க 200. டுபாய் பூசணி 250. உருளைக்கிழங்கு 200. மரவள்ளி 180. பீட்ரூட் 100 ரூபா. எப்படி நான் போய் மரக்கறி விலை என்ன மாதிரி சீரா போய் கண்டு இப்போ குறைஞ்சிட்டு விலை என்ன நல்ல மரக்கறி இல்லாம நீட்டாக போய் கண்டு. ரைட். அண்ணா எவ்வளோ நம்பியாகும் சார் இங்கே இங்கே 40 வருஷம் 40 வருஷமா இங்கே ஆனது. ரைட். அப்போ இந்த சந்தை எவ்வளோ நம்பளமே ஆனது? சந்தை அப்போ 4வது தடவை மாறி கட்டிருக்கு சந்தை. 4வது தடவை மாறி மாற்றி கட்டிக்கிறாங்க மார்க்கெட். ரைட் ரைட். ஓகே. எப்படி போய் வியாபாரங்கள் எப்படி போகுது? சரி ஓகே ஓகே. தக்காளி பழம் மாதிரி இல்லை இதில் கேட்டுண்டா. ஆனால் என்ன தக்காளி பழம் 80 380 130 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மரக்கறிகள் விலை இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வியாபாரிமார் வந்து மரக்கறிகள் எல்லாமே விற்று கொண்டிருக்கணும். இதில் வந்து அப்பளம் எல்லாமே விதமான அப்பளங்கள் பாருங்கள். பூவப்பளம், குட்டி அப்பளம், கலர் அப்பளம், விதமான அப்பளங்கள் எல்லாமே இருக்குது. இப்படி நீங்கள் நான் வந்து சந்தைக்குள்ள வந்தீங்கன்னா மீன், மரக்கறி, மாட்டிறைச்சி எல்லாமே இங்கே வாங்கக்கூடியதாக இருக்கும். இல்லை பாவக்காய் இருக்குது. ஆமாம் என்ன பாவக்காய்? காக்கில் 100 ரூபா 400 ரூபா கிலோ. பார்த்தீங்கன்னா 400 ரூபா பாவக்காய். பெரிய பெரிய பொருளாங்க எல்லாம் இருக்குது. இப்படி நான் வந்து சந்தையில் வந்தால் நீங்கள் மீன் மட்டும் இல்லாமல் மாட்டிறைச்சி, மரக்கறி எல்லாமே வாங்கக்கூடியதாக இருக்கும். எந்த இடம்னு சொல்லி
இந்த கோட் மாடல் சட்டையெல்லாம் இருக்குது வந்தீங்கன்னா 1500 அண்ணா நான் ஒரு நாள் நிற்பீங்களோ ரைட்டா அதாளி ஓட்டு மட்டத்தில் ஆனால் இருக்கேன் இங்கே வந்து நான் வந்து சந்தையில் இப்படி உடுப்பு எல்லாமே மல்லியை வச்சு வந்து பாருங்க இங்கே இதெல்லாம் என்ன இல்லைண்ணா ரைட் 1500 நல்ல உடுப்பு எல்லாமே வச்சு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது அவட இங்கே அதையும் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு ஜீன்ஸுகள் லெகின் ஐட்டங்கள் ப்ளவுஸ் ஸ்கர்ட்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது இந்த பாட் ஐட்டங்கள் கரண்டியல் புனலுகள் எல்லாமே இங்கே வந்து இப்படியே விற்று கொண்டிருக்கணும் இந்த சின்ன பிள்ளைக்கூடிய பப்கார்ன் எல்லாம் இருக்குது துணி மிக்குங்களா மீட்டாங்களா என்ன இல்லை மீட்டர் 300 இருக்கேண்ணே பார்த்தீங்களா துணி எல்லாமே அடிக்கிறதுக்கு அது நீங்கள் ஆட்டோவில் வந்தீங்க ஆட்டோ உங்களோட ஆட்டோவா பார்த்தீங்க அண்ணா ஆட்டோ இருந்தால் ஆட்டோவிலேயே ட்ராக்ஸோ எல்லாமே அடி ரைட் 1000 வரையும் இருக்குது அடுக்கி விட்டுக்காது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வடி சீப்பு இந்த இது வந்து அந்த மோட்டர் பைக்கு போடுற கவர் எல்லாம் இருக்குது அந்த கை கவர் என்னண்ணா இது 200 அந்த மோட்டர் பைக் ஹேண்டில் போடுற கவர் 200 அந்த மாதிரி கீட்டை ஐட்டங்கள் இந்த இதுகள் வடியல் சகல ஐட்டமே இருக்குது கத்தியல் நம்ம ஒரு நாள் நிற்பீங்களா இங்கே இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து சந்தையில் நான் ஒரு நாள் நிற்பேன் நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்து வாங்க முடியாது இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து சந்தையில் எல்லாமே இருக்குது மீன் மாட்டிறைச்சி மரக்கறி உடுப்புகள் எல்லாமே இந்த ஒரு சந்தையில் கிடைச்சி கொண்டிருக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பழமை வாய்ந்த சந்தை தான் இது என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா கிலோ 400 நல்ல தாங்க அதுங்கண்டா அண்ணா டேஸ்ட் பண்ண பார்த்து கொடுத்தே மாம்பழம் விற்று கொண்டு வராங்க இதில் பார்த்தீங்கன்னா அண்ணா மாம்பழம் விற்று கொண்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணதை பார்த்து வந்தோம் நல்லா இருக்குது நான் வந்து 1 கிலோ வண்டிருப்பேன் 1 கிலோ வந்து 400 ஆனால் வந்து வாராங்களுக்கு போய் துண்டு வெட்டி கொடுக்க டேஸ்ட் பண்ணி பாருங்கண்டு நான் சாப்பிட்டு பார்த்து உடனே வண்டிட்டு போகிறேன் கிலோ வந்து 400 ஆனால் அந்த விட நம்ம வியாபாரம் சரிங்க பழைய வியாபாரங்க 2 வருஷம் 2 வருஷம் பழைய வியாபாரம் தான் இங்கே அனுப்பிங்களா எங்கே அனுப்பிங்க நான் சொல்லி அனுப்பிங்க கடத்த குடும்பம் வந்து இப்போ அறந்தல்லோ ஏண்ணா வேற என்ன பழங்கள் இருக்கு நம்மள்கிட்ட கடல் மட்டும்தானே பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் நல்ல டேஸ்ட் அறியுது பார்த்தீங்கன்னா கிலோ 400 இன்றைக்கு வந்தீங்கன்னா அந்த நான் வந்து சந்தையில் இருக்கும் இந்த வந்து வாகனத்தில் நான் வந்து இப்படியே விற்று கொண்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஐயா வாழைப்பழம் விற்று கொண்டு பார்த்தீங்கன்னா கிலோ 100 ஐயா கிலோ வந்து 100 இதில் வந்து வாழைப்பழம் விற்று கொண்டு இருக்கேன் இதெல்லாம் மாம்பழம் 400 இதில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஜூஸ் எல்லாமே அடித்து கொடுத்துருக்காங்க இது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சந்தையில் உள்ள மீன்கள் மரக்கறிகள் இறைச்சி பழங்கள் எல்லாத்தின் விலை விவரம் காட்டிப்பேன் இதே போல் சந்தை வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மாட்டா மறக்காமல் ஜஃப்னா பாலாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்